நம்ம இங்கே டே 2 இந்த போலரோட bowling டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் பார்ட், அதாவது க்ரீஸில் அவர் எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கணும் அண்ட் எவ்வளோக்கு கண்ட்ரோலும் இருக்கணும்னு பார்க்குறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிதமும் பவரும் மீட் பண்ணணும் ஒரே இடத்துல. ஸோ இதுக்கான ட்ரில்ஸு இதை எப்படி ஒரு செஷனில் நம்ம எவ்வளோக்கு டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவரோட டே 1 ரீகேப் வீடியோ தான் இது. ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணணும்னா அவரோட ரன்னப்போட ரிதமை டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதா பேசியிருந்தோம்னா அவரோட ஈல் ஸ்ப்ளிட் லேண்டிங்கு, ரொம்ப தலைக்கு மேலே லோட் எடுக்கிறாரு, அது ஒன்று கரெக்ட் பண்ணணும். அண்ட் க்ரீஸில் ஸ்டேபிளாக இல்லை, ஹெட்டு ஃபால் ஆகுது. அண்ட் பேக் லெக் லேண்டிங் அப்போ அவர் ஸ்டேபிளாக இல்லை, கொஞ்சம் ஸ்லைட்லி டில்ட்டாக இருக்கார், அதனால் லேட்ரல் ஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இந்த ஜம்போடு சேர்த்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த ட்ரில்ஸும் பார்க்கலாம். ட்ரில் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் நீ டவுன் bowling தான். ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியோட யூசேஜ் தான் டுவர்ட்ஸ் த டார்கெட்டாக இருக்கணும். அண்ட் இது பண்ணுறனால நிறைய வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் முன்னாடி இருக்கும், அவர் ஹெட்டை முன்னாடி புஷ் பண்ணுவார். இதில் எப்படி அவர் bowlingல அதாவது ஜம்ப் எடுத்து இதை எப்படி பண்ணுறாரோ அங்கே தான் இந்த லேட்ரல் ஃப்ளெக்ஷனே கம்மியாக போகுது. கொஞ்சம் சைடில் லைட்டாக போகிறேன், இன்னும் கூட கொஞ்சம் அந்த உன்னோட டார்கெட் அந்த பிளாக்கை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் சூப்பராக இருக்கும். பெட்டர் ராசாம், கலக்கிட்டு ராசாம். ட்ரில் நம்பர் 2 நம்ம எப்படி bowlingல ஜம்ப் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹர்டில். ஸோ இந்த ஹர்டில் கிராஸ் பண்ணும்போது எவ்ரி டைம் ஒரு சிங்கை ஃபீல் பண்ணணும். ஸோ இதனால் அவரோட அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அண்ட் இதில் மெயினான விஷயம் நம்ம என்ன கரெக்ட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அவரோட ஸ்ப்ளிட் லேண்டிங். இந்த ஸ்ப்ளிட் லேண்டிங்னால தான் சைட் ஸ்ட்ரெயின் வருது, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ப்ளிட் லேண்டிங் எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம், அதோட ரிசல்ட் என்னன்னு நான் கம்பேரிட்டிவ் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரில் நம்பர் 3 அவரோட டோட்டல் ரன்னப்பில் ஒரு 30% ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதனால் அவர் ஸ்லோவாக அவரோட ரன்னப்பையும் இந்த ஜம்பையும் சிங்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அவரோட ஸ்டெப் ஒரு 20 ஸ்டெப்ஸு. ஸோ அதில் நான் ஒரு 7 ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ்லேருந்து அவர் அந்த ஹர்டில் யூஸ் பண்ணி ஜம்ப் எடுத்து போகிறனால அந்த ஸ்ப்ளிட் லேண்டிங்கும் வரக்கூடாது, ஃபஸ்ட்டு இன்ஜுரி நம்ம பார்த்தது. அது போக அவர் எவ்வளோக்கு டால் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கார் பேக் ஃபுட் லேண்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவரோட லோடு எப்படி இருக்குது, ஷார்ட்டர் லோடில் இருக்கா, அதையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் க்ரீஸில். ஸோ அதோட ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கரெக்ஷன் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாக்ஸில் லேண்டிங் ஸ்டேபிளாக இல்லை, ஆனால் இந்த ஜம்பிங் ட்ரில் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லேண்டிங் டால் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கார். இது ஒரு நல்ல கரெக்ஷன், இம்பார்ட்டன்ட் கரெக்ஷன் கூட. அடுத்த கரெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோடரை ரொம்ப ஹையராக வச்சுருந்தார் முன்னாடி ஃபஸ்ட்டு டே 1 செஷனில். அண்ட் டே 2 செஷனில் ஷார்ட்டர் லோட் ஆக்கியிருக்கோம். அண்ட் சில பால்ஸ் ஹையர் லோட் வருது. ஸோ அது மசில் மெமரி கரெக்டான மட்டும்தான், அது யூஸ்ட் ஆக மட்டும்தான் அது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இதுவே ஒரு நல்ல சேஞ்சாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் 3 கரெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சைடில் சாய மாட்டேன்ற அந்த நீல் டவுன் போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கார். தென் இதே ஃபாலோ பண்ணு. ட்ரில் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் 60%. ஸோ இப்போ அவர் ஒரு 7 இல்லை ஒரு 8 ஸ்டெப்ஸில் போட்டுன்னு இருக்காருன்னா அதை எப்படி 10 ஆக்குறோம். ஸோ இந்த 10லேருந்து ஸ்லோவாக அவரோட ஜம்ப்பு இது எல்லாத்தையும் ஸ்பீடு எல்லாத்தையும் நம்ம அலைன் பண்ணி அந்த ஹர்டில் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அவர் ஸ்டேபிளைஸும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட bowlingக்கு ஒரு ரிதம் அண்ட் சிங்கில் கிடைக்குது. ஸோ ஃபாஸ்ட் bowling பொறுத்த வரைக்கும் ரிதம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொருத்தவங்களும் இந்த ரிதம் மாறும், அது என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணி. இப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், எக்ஸ்ட்ரா அதாவது லாஸ்ட் செஷன் 1 ஸ்டெப் பார்த்தது 7 10 8 10 போயிருக்கும். இப்போ இதில் அந்த சிங்க் புரியுதா, இதில் உன்னோட லோடு முன்னாடி இருந்த மேலே இருந்த லோடை விட இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஹெட் போர்ஷன் சில பால்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, சில பால்ஸ் ரொம்ப பழையபடி வருது. அது ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் தான். ஒரே நாளில் எல்லாம் ஒரு பிளாக் மேஜிக் மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் செஷனும் இதே 8 10 ஆரம்பிக்கலாம், அப்படியே 12 14 16 18 20 ரீச் பண்ணலாம். சரியா?